இன்பா அறம்பொருள் இன்பம் என்று அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். லீக்கேஜஸ் இல்லாமல் என்ன தேவை நிதியை உயர்த்தாமல், திட்டங்களுக்கான மதிப்பீட்டு நிதி அளவை உயர்த்தாமல் என்ன தேவையோ அதே அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். டெண்டரில் முறைகேடுகள் இல்லாமல் எல்லாரும் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம். நிறைய சொல்லியிருக்கீங்க. திட்டங்களுக்கான பெயரை மட்டும் நிறைய இடங்களில் மாற்றிருக்கீங்க. இது திமுக ஆட்சி காலங்களில் கொண்டு வந்த திட்டங்களுக்கான ரீமேக் வெர்ஷனாக இருக்குது. பிளாஸ்ட்டுன்னு இருக்கும்னு எதிர்பார்த்தா இது வேஸ்ட்டுன்னு சொல்கிறது மாதிரி இருக்குது. 0 மார்க் தான் கொடுக்க முடியும் அப்படிலாம் விமர்சனங்கள் திமுக அதிமுக பக்கத்துலேருந்து வந்திருக்க சூழலில் எந்த அடிப்படையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான தொலைநோக்கு திட்டங்களோடு இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுது. வணக்கம். காலதாமத்துக்கு மன்னிக்கணும். அதெல்லாம் தொடருங்க. அதாவது ஒரு பட்ஜெட் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு 2 நாளைக்கு முன்னாலே மக்கள்கிட்ட எழும்பிடுச்சு. அதாவது அரசியல் களம் எப்படி இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக எல்லா மக்கள்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை ஒட்டுமொத்தமாக அதில் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான களங்கள் மிக சரியாகவே அந்த பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கான திட்டங்கள் மிக தெளிவாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதாவது கடன் சுமைகள் இருக்கிறது, நமக்கான வரக்கூடிய வருமானம் சார்ந்த களங்கள் எவ்வளவு இருக்கிறது, இந்த கேள்விக்கரைகள் இருக்கிறது. இவைகள் அத்தனையுமே ஆராய்ந்து அதை எப்படி வழிநடத்துவது என்பதற்கான ஒரு தனிக்குழு அமைப்பதற்கான களங்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவாகவே எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. கல்வித்துறையை பொறுத்த மட்டில் இங்கு ஒரு விமர்சனம் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. கல்வித்துறைக்கு நிதியை ஒதுக்கி கொடுத்து விட்டார்கள், குறைச்சி கொடுத்துட்டாங்க. கல்வித்துறை அமைச்சர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று. அதற்கு கல்வித்துறை அமைச்சர் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்களும் எடுத்து வைத்தீர்கள். அதாவது 46 கோடிக்கு மேல் அந்த நிதி ஒதுக்கப்பட்டது. அதில் அவர்கள் செலவு செய்தது 42 கோடி செலவு செய்திருந்தார்கள். இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருப்பது 44.527 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் அதாவது திமுக ஆட்சியோடு 2.176% அதிகமாக நாங்கள் அந்த கோடி 2176 கோடி ரூபாய் அதிகமாக நாங்கள் கையில் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ திமுக ஒரு தவறான பிம்பத்தை மக்களிடம் கொண்டு செல்லணும்னு தான் இந்த பட்ஜெட்டை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கு. அதாவது நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. நீங்கள் நிறைய வாக்குறுதிகள் சொன்னீங்க, அதெல்லாம் நிறைவேற்றலை. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு ஏறி இது முதல் பட்ஜெட், இதுதான் முதலாக நாங்கள் பதிவு செய்யக்கூடிய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் முதலில் குறிப்பிட்டார்கள், உங்களால் தாய்மாமன் சீர் கொடுக்க முடியுமா, அண்ணன் சீர் கொடுக்க முடியுமா, அதற்கான நிதிகள் உங்களால் ஒதுக்க முடியுமா என்கின்ற கேள்விகளும் நையாண்டிகளும் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இன்று தெளிவாக தாய்மாமன் சீர், அண்ணன் சீருக்கு அந்த 8 கிராம் பவுன் பட்டுப்புடவை இவைகளில் அனைத்துமே இன்று அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான களங்கள் தெளிவாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஐயா குறிப்பிட்டார்கள் ஏஐ சம்பந்தப்பட்ட, அதாவது இந்தியாவிலே முதலாக ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை, அதாவது மாற்றத்திற்கான ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வந்திருக்கிறது அந்த ஏஐ உருவாக்கங்களை மையப்படுத்திய அந்த களங்கள். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு களத்தை நோக்கி கொண்டு வந்திருக்கு. அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிதி அது சார்ந்ததற்கு சரியாக வருமா என்ற கேள்வி ஐயாவால் எழுப்பப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அரசு சார்ந்தவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள் என்றால் அதற்கான குழுக்கள் ஆராய்ந்து அதற்கான ஒரு தெளிவான முடிவெடுத்து தான் அந்த திட்டத்தை அறிவித்திருப்பார்கள். அந்த திட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அதை நிறைவேற்றுவதற்கான களங்களும் எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஒருவேளை இந்த ஏஐ அந்த பொருளடக்கத்தை மையப்படுத்தி அந்த மின் கட்டமைப்புகள் வருகின்ற பொழுது, இதைவிட கூடுதல் வருகின்ற பொழுது, இடைக்கால ஒரு பட்ஜெட் நாம் தாக்கல் செய்கின்ற பொழுதோ அல்ல அடுத்த பட்ஜெட்டில் அதை சரி செய்து கொண்டு செல்வதற்கான களங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முதலாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் இருந்து, அதாவது ஒரு கிராமத்தில் கைம்பெண்கள் இருக்கிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடியவர்கள், அதுபோல திருநங்கைகள், வயது முதிர்ந்தவர்கள், இவர்கள் அனைவரையுமே ஒன்று சேர்த்து இவர்களுக்கான ஒரு வழிகாட்டலை கொண்டு வருவதற்காக பல திட்டங்கள் அதில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த 5 ஆடுகள் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் கூட ஒரு வியந்து பார்க்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது. அதுபோல பள்ளிக்கூடத்தில், அதாவது அரசு பள்ளிக்கூடங்கள் அது சார்ந்த களங்களில் அதை புனரமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய வீதாசாரங்கள், அதற்கு ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு வீடு கட்டுற திட்டமாக இருக்கட்டும், முதியோர்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், இந்த ஆடுகள் வழங்குகிற திட்டமாக இருக்கட்டும், இது எதுவுமே நீங்கள் புதுசாக சிந்திச்சு கொண்டு வரல. ஏற்கனவே ஆட்சி காலத்தில் இருந்தது, அதை நடைமுறைப்படுத்துறீங்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று சொன்னீங்க,
இந்த தாய்மாமன் சீர் அண்ணன் சீர் விமர்சனம் வந்துச்சு, ரொம்ப கேலி பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு சற்றேறக்குறைய 20 ரூபாயாவது ஒரு கிலோவுக்கான அரிசி விலை உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. விலைவாசி கேஸ் சிலிண்டர் அது நீங்கள் பொறுப்புலனாலும் கேஸ் சிலிண்டருடைய விலை உயர்ந்திருக்கிறது. இப்போ அத்தியாவசிய பொருட்கள் அன்றாடம் ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு குடும்பத்திற்கான செலவினம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தை நடத்துகின்ற குடும்பத் தலைவருக்கோ குடும்பத் தலைவிக்கான வருவாய் என்பது உயராத ஒரு நிலை இருக்கிறப்ப மகளிருக்கான உரிமை தொகை 2500 கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை ஏன் கொடுக்கல? 6 இலவச எரிவாயு உருளை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன், அதை ஏன் கொடுக்கலங்கன்னு கேட்குறாங்களா? இல்லை, இப்போ வந்து நான் வந்து அது வந்து முதல்ல ஆட்சியில் இருந்தாங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவங்க வந்து நிறைய திட்டங்கள் கொடுத்ததுக்காக அவங்களால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டங்களை நாங்கள் பெயர் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் வந்து நம்ம தமிழக அரசியல் களத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜ் காலத்தில் என்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அந்த திட்டங்கள் தான் ஒவ்வொரு ஆட்சியிலும் விரிவாக்கமாக்கப்பட்டு அது ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும், அந்தந்த காலகட்டங்களை மையப்படுத்தி நகரும். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்க ஒரு திட்டமாக இருந்தால் கூட ஒருவேளை அந்த திட்டத்தை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்று இவர் மட்டும் மாற்றிருக்கீங்க இல்லை, அந்த குற்றச்சாட்டை எடுத்து நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்க அந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் கட்சி நிதிக்காகவும் அதற்காகவே நிதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல திட்டங்கள் இருந்தன. அந்த திட்டங்கள் மாற்றப்பட்டு இப்பொழுது களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்றாங்க நாங்கள் முன்னால வந்து இவ்வளவு நிதி ஒதுக்கி இருந்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவான நிதி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க, இந்த திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு. முன்னால ஒதுக்கப்பட்ட நிதியில் 40% வந்து உங்களுடைய கட்சி ஃபண்டுக்கு அது போயிருது. அது பரவலாகவே பேசப்பட்ட செய்தி, அது ஊடகங்கள் வாயிலும் வந்த செய்தியாக இருக்குது, செவிவழி செய்தியாகவும் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் யார்கிட்டையும் கமிஷன் கிடையாது, யார்கிட்டையும் கரப்ஷன் கிடையாது. இந்த திட்டத்திற்காக எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணம் அந்த திட்டத்திற்கு தேவையான அளவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த திட்டத்திற்கு மட்டுமே அது செயல்படுத்தப்படும் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த விகிதாசாரங்கள் நீங்கள் ஒதுக்கியதோடு சில நேரங்களில் அது குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூவமாறு, அடையாறு இவைகளை புனரமைப்பதற்கான ஒரு திட்டம் எடுக்கப்பட்டிருக்கிறது. 50 ஆண்டுகளாக 1972ஆம் ஆண்டு தாய் என்கின்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பாடுவதாக ஒரு பாட்டு, கூவ மாத்தை சரி பண்றேன்னு சொல்லி ஒரு முதலையை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. திமுகவுடைய ஊழல் அந்த கூவ மாத்தை மையப்படுத்தி 1972 பேசப்பட்டு விட்டது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் கூவ மாற்றை வந்து நாங்கள் வந்து நவீனமயத்தோடு நீங்கள் இதுவரை செய்யாததை செய்து காட்டுவோம் என்கின்ற அடிப்படையில் அது இங்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் கூட ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. எங்களாலேயே செய்ய முடியல, இவங்களால எப்படி செஞ்சிட முடியும், இது எங்க பல காலங்களாக இதை பற்றி பேசப்பட்டிருக்கு. நீங்கள் ஊழல் செய்து கொண்டிருந்தீர்கள், நாங்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக இதை செய்வோம். அது மாதிரி இந்த சமுதாயம், இப்போ இருக்க சமுதாயம் அடுத்த நகர்வுக்கு எப்படி கொண்டு செல்வது என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் நம்ம எடுத்து வைக்கின்ற பொழுது அதில் விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை நாங்கள் எதிர்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். காரணம் இது நாங்கள் முதலாக தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட். ஒருவேளை எங்களை அறியாமல் சில தவறுகள் அதில் ஏற்படுவதற்கான மனித இயல்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இங்கு அறிவு சார்ந்த மனதோடு விமர்சனங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதை பற்றி இங்கு அறிவு சார்ந்தவர்கள், பொறியியல் வல்லுநர்கள் எல்லாம் பேசுறாங்க. அதுல ஏதாவது எங்களுக்கு விடுபட்டவைகள் இருந்தால் அவைகள் மற்ற வருகின்ற நிதி சார்ந்த களங்களில் அது மாற்றக்கூடிய களங்கள் எடுக்கும். நான் அடுத்து உங்ககிட்ட இன்னொரு கேள்வி வருது. இந்த முறைகேடுகள் திட்ட மதிப்பீடுல சரியாக டெண்டர் புள்ளியில இவ்வளவு தொகை, அந்த தொகை முழுக்க செலவழிக்கிறது, 40% தான் கமிஷனா கரப்ஷனா போகுது, கலெக்ஷன்ல போகுது, அப்படிலாம் அந்த லீக்கேஜஸ் நிப்பாட்டம்னு சொல்றீங்களா, அது அந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி, திட்டம் முழுமையாக சென்றடையும். ஆனால் வருவாயை பெருக்குவதற்கான வழி என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஐயா சொன்னாங்க இந்த அறநிலைத்துறை இதில் வந்து 20,000 கோடி வந்து நம்மளால் ஈட்ட முடியும்னுட்டு. அதற்கான நடவடிக்கையை நாங்கள் அந்த லீக்கேஜை நாங்கள் அதை தடுக்கிறோங்கிறதுக்கு கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு ஆள் குத்தகைக்கு எடுத்திருந்தார். அவர் இவ்வளோ நாளாக பணம் கட்டலை. டிஎம்கே ஆட்சி காலத்தில் 99 வருஷம் குத்தகை. ஒரு 3 நாளைக்கு முன்னால் எங்களுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அதற்கான நடவடிக்கையை எடுத்து உடனடியாக அவர்கள் அந்த பணத்தை கட்டி இருக்கிறார்கள். இவைகள் எங்களால் நடைமுறைப்படுத்தப்படும். ஐயா சொன்னார் நீங்கள் வந்து டெண்டர் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட முடியுமா. அரசியல் களத்தில் நாங்கள் வந்த பொழுது எல்லாரும் சொன்னது இவங்களுக்கு அரசியல் என்ன தெரியும், இவங்க எதை செஞ்சிருவாங்கன்னு. இன்னைக்கு எல்லா இளைஞர்களுமே அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு களத்தை திருப்பி காட்டியது எங்களுடைய தமிழக வெற்றி கழகமும் எங்களுடைய தலைவர் தான். இப்போ வந்து இளைஞர்கள் வந்து எப்போவுமே
அந்த அவங்க அனுபவசாலியில பார்த்து நம்ம அதுதான் பின்னால தான் போகணுங்கிறது களம் இல்லை. இப்போ வந்து சமூக வலைதளங்களும் விஞ்ஞானம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஒரு இளைஞனுக்கு திறமை இருக்கிறது என்றால் அவனுக்கு டெண்டர் கொடுப்பது என்ன, அவனை அழகு ஒரு இடத்துல அமர அதுதான் உங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காக திட்டங்க. எங்க கட்சிக்காரங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் சொல்லவே இல்லையே. அதில் ஏதாவது குறிப்பு போட்டிருக்கோமா? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த டெண்டர் நாங்கள் சொல்லலை. இது வந்து மக்களுக்கு அவர் படித்த இளைஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்போங்கிறத மிக தெளிவாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். சரி, தொடர்ந்து பேசலாம். இன்பா, நிறைவு. தமிழக அரசியல் களத்தில் இதுவரை தாக்கல் செய்யாத ஒரு புரட்சிகரமான பட்ஜெட்டை எங்களுடைய தலைவர் தாக்கல் செய்திருக்கிறார். கண்டிப்பாக அதனுடைய அந்த எதிர்பார்ப்புகளும் மக்கள் அடையக்கூடிய பலன்களும் கதை மட்டுமல்ல, திரைக்கதையும் நல்லா இருக்குங்கிறீங்க. இல்ல எல்லாமே நல்லா இருக்கு, படமே நல்லா இருக்கு, பட்ஜெட் சூப்பரா இருக்கு. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.